ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னோடய 2 நாள் ஒர்க் எப்படி போச்சுன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான் 2 பேரோடது இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மீஷோவில் எடுத்த ட்ரெஸ்ஸஸ்ஸு. இதில் வந்து உயரம் குறைக்கிறது, ப்ளஸ் உடம்பு பிடிக்கிறது, இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போடுறது அந்த ஒர்க்கு. அதுக்கப்புறம் நைட்டி வந்திங்கன்னா ஒரு 5, 6 நைட்டி இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கை லென்த்தும் குறைக்கணும், உடம்போட லென்த்தும் குறைக்கணும், அதுக்கப்புறம் சுற்றளவும் பிடிக்கணும். இந்த மாதிரி தான் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. சனிக்கிழமை வந்து அவங்க வந்து காலையிலையா எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ப்ளவுசஸ் எல்லாம். எல்லாமே அவசர ப்ளவுஸுன்றதுனால அதெல்லாம் வீடியோ கவர் பண்ண முடியல. சரி, டெலிவரி கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா 2 சாரீ. ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு. அவங்களே போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்டிச் பண்ணி மட்டும் கொடுத்துருந்தேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, அப்புறம் ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ் தான். அங்கங்கே அந்த ரவுண்டாக அந்த ஃபுல்லாகவே மணி ஒர்க்கு தான். ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் அவங்க வைக்கல. அந்த ரவுண்டாக இருக்கிறதுல மட்டும் ரெட் கலரில் பதிச்சிருந்தாங்க சாரீக்கு தகுந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா பார்ட்ரு கைக்கு, அப்புறம் ஃபுல்லாகவே அந்த ஜமிக்கி ஒர்க்கு தான் இருந்தது. நல்லா கிராண்டாக இருந்தது. இது கோல்டு காப்பர் கலரு வித்து சாண்டல் கலர் ப்ளவுஸு. அப்புறம் ஒரு க்ரீன் கலர். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் கைக்கு ஒர்க்கு கொடுத்து வருது இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுஸு. இது 4 தான் முதல் நாள் நான் ரெடி பண்ணியிருந்தேன். சரி, அவங்க 10 மணிக்கெலாம் வந்து வாங்கிடுவாங்க. அதனால் சரி அதுக்குள்ளார உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை என்னோடய ஒர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால பாப்பாவுக்கு மட்டும் ஒரு டாப் தையல் போட்டு கொடுத்தேன். அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு பூஜை இருந்தது, அங்கே போகிறதுக்கு எனக்கு வேணுமா அப்படின்னு சொன்னதுனால அதை கட் பண்ணி அன்றைக்கி தச்சுட்டு சாயந்தரமாக நாங்கள் வந்து அந்த பூஜையில் போய் கலந்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 600 சுடிதார் மெட்டீரியல் இருக்குங்க இல்லைங்களா, காட்டன் சுடிதார் அந்த மாதிரி எடுத்த மெட்டீரியலு. பாப்பா காலேஜுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போல்லாம் எங்கே போட மாட்டேங்கிறாங்க. காலேஜுக்கு வந்து காட்டன் சுடி வேர் பண்ணுறத விட டாப் மட்டும் போட்டுட்டு லெக்கின்னு இல்லை பட்டியாலா பேண்ட்டு அந்த மாதிரி தான் வேர் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க. அதனால் சரி 2 ட்ரெஸ் தைச்சி கொடுத்தேன். பேண்ட்டை மட்டும் வச்சுட்டு டாப்பை போட்டுக்கிட்டு லெக்கின்னு இல்லை பட்டியாலா பேண்ட்டு அந்த மாதிரி வேர் பண்ணுறதுனால ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் தச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த காட்டன் சுடியில் பேண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா பூ டிசைன் இருந்தது. சரி, அதை வந்து நம்ம அம்பர்லா மாதிரி வெட்டி தச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் அந்த டாப்போட போர்ஷனில் கொஞ்சமாக கைக்கும் பிரின்சஸ் கட் போட்டதுனால பாடிக்கு பீஸ்க்கும் எடுத்திருந்தேன். அடுத்து இன்னும் மிச்சம் இருக்கிற துணியில் வந்து இன்னொரு ட்ரெஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலரில் ஒரு 1/2 மீட்டர் எடுத்தோம்னா போதும். அதில் ஒரு ட்ரெஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலான்ட்டு அந்த மாதிரி தச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே நீட்டாகவும் இருக்குது. எல்லாம் பெரிய பாப்பாவுக்கு நான் தச்சு போட்டிருந்ததை பார்த்துட்டே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது மாதிரியே தைங்க எனக்குன்னு சொல்லிட்டு. எனக்கும் ஒரு 2, 3 ஆர்டரும் வந்திருக்கு அதே மாதிரி தைக்க சொல்லி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போது ட்ரெண்டு வந்து இந்த மாதிரி தான் மாறி போயிடுச்சு. இப்போ குர்த்தி வந்து எல்லாம் வேர் பண்ணுற மாதிரி இருக்குது. நானும் இதில் வந்து 6 பார்ட் போட்டு கட் பண்ணி அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாப்பா வேர் பண்ணியிருக்கும்போது நல்லாவே இருந்தது. நாங்கள் கோவிலுக்கு அவசரமாக எல்லாம் கிளம்புனதுனால ஒன்றும் வீடியோ ஷூட் பண்ண முடியல. தச்சு முடிச்சுட்டு அந்த வீடியோ பாப்பாவோட ட்ரெஸ் மட்டும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேங்க. என்னோடய ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த 2 நாள் இப்படி தான் போணுச்சு. எப்போயாவது ஒரு 15 நாளைக்கு ஒருக்கையாவது எங்கேயாவது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு போயிட்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் கடை, வீடு, ஒர்க்கு இந்த மாதிரியே போகிறதுனால எனக்கே ஒரு சில நேரங்களில் ஒரு மாதிரி ஆகிடும். பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அங்கே கிளம்பும்போது அவங்களோட நான் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக தான் கிளம்புனேன். நல்லாவே இருந்தது. அங்கே போயிட்டு வந்ததும் கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருந்தது. என்னோடய ஒர்க் வந்து இந்த மாதிரி தாங்க இந்த 2 நாளும் போணுச்சு. உங்களுக்கு எப்படி போணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2.5 மீட்ரு லைனிங் எடுத்துக்கிட்டேன். லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் நல்லாவே ஃபினிஷிங்கும் இருக்கும், லைஃப்பும் வரும். அதனால் நான் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணேன். ஃபினிஷிங் இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஒரு சின்னதாக பஃப் வச்சுருந்தேன் கைக்கு. அப்புறம் வந்து ரவுண்ட் நெக் தான் வச்சுருந்தேன். முன்பக்கம் பின்பக்கம் ரவுண்ட் நெக் 2 பக்கமுமே ரவுண்ட் நெக் வச்சுருந்தேன். பிரின்சஸ் கட் போட்டிருந்தேன். அந்த பிளாக் கலர் தான் ஆக்சுவலாக அந்த சுடிதாரோட டாப் பார்ட்டு. இது வந்து பேண்ட் போர்ஷனு. நல்லா இருந்தது பாப்பா வேர் பண்ணியிருந்தப்ப. 6 பார்ட் போட்டு கட் பண்ணி தாங்க நான் அம்பர்லா சுடியாக கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.